ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம தை அமாவாசைக்கு சாமி கும்பிட்றதுக்காக சமைச்ச ரெசிபிஸ் எல்லாம் பட்டினா பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி தை அமாவாசைக்காக விரதத்துக்காண்டி இன்றைக்கி சமைக்க போகிறோம். அந்த ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் மஞ்சத்தூள் போட்டு விசிலில் ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். அது நாங்கள் துவரம் பருப்பு மட்டும் போட மாட்டோம், பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து போடுவோம். ஏன்னா அது அந்த சாம்பார் டிஃபனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்காக இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு விசிலில் 4 விசில் வச்சு விட வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு அது உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறதுக்கு இது குக்கர்லேயே நான் போட்டு விட்டுருவேன். குக்கரில் போட்டால் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டா தனியாக அதை தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. அதனால் இதே உருளைக்கிழங்கு அதிலே போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். போட்டு விசில் போட்டு 4 விசில் வச்சிட வேண்டியது. இப்போ சாம்பார் வச்சு முடிச்சுட்டு ரசம், உருளைக்கிழங்கு அந்த மசாலா, அடுத்தது வாழைக்காய், வடை, பாயசம், அப்பளம். இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ எங்கள் அம்மா குக்கர் வச்சு மூடிட்டாங்க. இப்போ ஒரு சாப்பாடுன்னு வந்தால மெயின் இன்க்ரீடியன்ட் சாதம் தான். அரிசியை ஊற வச்சு இப்போ எங்கள் அம்மா சாதத்தை போட்டாங்க. சாதம் வெந்துருச்சுன்னா முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ அப்படியே பார்த்தா சைடில் நம்மளோட சாம்பார் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கிட்டு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த சைடு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. நடுவில் நம்ம வாழைக்காய் செய்ய போகிறோம். வாழைக்காய் வறுவலுக்கு என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வாழைக்காய் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு, நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், எண்ணெய் வறுவல்லே வறுத்துடுவேன் வாழைக்காயை. நல்லா எண்ணெய் வறுவல் பாயில் ஆனாங்காட்டியும் உப்பு கொஞ்சம் நைஸ் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடணும். தேவைக்கேற்ப நைஸ் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆனங்காட்டி நல்லா டீப் ஃப்ரையாக நல்லா வறுவல் பண்ணிக்கணும். வறுவல் பண்ணி ரெண்டு தூள் மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் ரெண்டும் எவ்வளோ நம்ம வாழைக்காய் எவ்வளோ கட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தூள் நம்ம போட்டுக்கிட வேண்டியதுதான். மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கிடணும். இதுதான் டீப் ஃப்ரையாக வாழைக்காய். லாஸ்ட்டாக இறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டை நச்சு போட்டுடணும். நல்லா வாழைக்காய் இந்த சைடு வெந்துகிட்ருக்கு. நல்லா கிண்டி நல்லா வறுவல் நல்லா பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். என் பொண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி டீப் ஃப்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். சில பேர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படி செய்வாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம். இந்த சைடு சாதம். இப்போ சாம்பாருக்குலேருந்து இப்போ பருப்பு வெந்தத்தில் என்ன பண்ணணும்னா ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பாயில் ஆனத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். பருப்பு வெந்தங்காட்டியும் காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு இது போட்டு தான் நாங்கள் சாம்பார் வைக்கிறோம். இது 3 அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ் 3 சேர்த்துக்கிட வேண்டியது தான். 3 காயும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். காயெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் குழம்பு மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். ஆச்சி சாம்பார் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதுமே சாம்பாருக்கு மட்டும். இது சாம்பாருக்கு குழம்பு மசாலா நான் போட மாட்டேன். வீட்டு குழம்பு மசாலா தூள் அரைப்போம்ல, அது போட மாட்டேன். சாம்பார் பவுடர் போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு புளி பேஸ்ட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். புளி பேஸ்ட் புளி கரைச்சி அதை அடுப்பில் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் அப்பப்போ தேவைக்கேற்ப குழம்புக்கு நாங்கள் அதை போட்டுக்குவோம். இப்போ விசில் போட்டு காய் வேகிறதுக்கு ஒரு 2 விசில் வைப்பேன் நான் எப்போவுமே காய் வேகிறதுக்கு. வச்சுட்டு அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போடுவேன். வெங்காயம் போட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கிட வேண்டியதான்.
இதுலேயும் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன், வெறும் பூண்டு மட்டும் நான் நச்சு போட்டுக்குவேன். பூண்டு மட்டும் நச்சு போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு பாயில் ஆகி நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகா காரமெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசியல் இருக்குல்ல, அதை வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு மசியலை அதில் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே சிம்மில் போட்டு வச்சிட வேண்டியதான். எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் போட்டு வச்சா நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசியல் மசாலா ரெடி. இப்போ இந்த சைடு சாம்பார் இருந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கத்து சாதம் நடுவில் வந்து உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு 3 அடுப்பும் பிஸியாக இருக்கிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பால் பாயசத்துக்கு பால் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து பாயசம் செய்வாங்க. அதில் நிறையா வெரைட்டி ஆஃப் பாயசம் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த சேமியா பாயசம் தான். ஏன்னா சேமியா பாயசம் சாப்பிடும் போதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பால் நிறையா பால் இருக்கும். சேமியா பாயசத்தில் எனக்கு சேமியாவோட பால்னால் அதிகமாக ஊட்டணும்னு தோணும். அப்போ நல்லா பிடிக்கும். அப்படி இங்கே பாருங்கள், நம்மளோட சாதம், உருளைக்கிழங்கு, நம்மளோட சாம்பார்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சேமியா பாயசத்துக்கு சேமியா வேணும். இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண சேமியானா, ரோஸ்டட் சேமியா. ஆனால் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா நெய் போட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணாலும் ஒரு தனி டேஸ்ட் தான். நம்மளுடைய பால் அங்கே கொதிச்சிட்ருக்கு. நம்மளுடைய இது முடிஞ்சங்காட்டியும் நம்மளோட நட்ஸெல்லாம் வந்து திராட்சை, முந்திரி இதை நல்லா வறுத்துட்டு அதில் போடணும். நம்மளோட திராட்சை முந்திரியே போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு டீப் ஃப்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா வந்தங்காட்டியும் டீப் ஃப்ரை ஆனங்காட்டியும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த முந்திரி திராட்சையை இந்த பாயசத்தோட ஃபைனல் லாஸ்ட்டில் என்ன போடணும், ஏலக்காயெலாம் போட்டேன். இப்போ நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் பாயசத்துக்கு நம்மளுடைய சேமியா. இப்போ சேமியாவை எங்கள் அம்மா கொட்டி நல்லா வறுத்துட்ருக்காங்க. நல்லா அது ஏற்கனவே ரோஸ்டர் சேமியான்றதுனால நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டுருக்காங்க. ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுது. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பாலில் போட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் போட ஆரம்பிச்சாச்சு. இனிப்புன்னு இருக்கணும்ல, இது ஒரு இனிப்பு. அப்போ இனிப்புனா சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டாச்சு. பாயசத்துக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக முடிச்சாச்சு. அடுத்தது சாம்பார் தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் தாளிப்புக்கு அதை போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுவோம் நாங்கள். சின்ன வெங்காயம் தாளிப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, பூண்டு நச்சு போடுவேன். பூண்டு நச்சு போட்டுட்டு அடுத்தது வந்து பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தாளித்து கொட்டி சாம்பாரை ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்தங்காட்டி ஃபினிஷிங்கான சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி. இந்த சைடு பாயசம் தடபுடலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொத்தமல்லி போட்டால் தாங்க ஒரு ஃபினிஷிங் டச் இருக்கும் சாம்பாருக்கு. அடுத்தது ரசத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம்ல ரசத்துக்கு, அந்த ரசத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புளி பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். தக்காளி ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன். அதிலே உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரசத்துக்கு. இப்போ அது எண்ணெய் ஊற்றி கடாயில் காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நாங்கள் வந்து ரசத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அதிகம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கல்லில் தான் இடிச்சுக்குவோம். மிளகு, சீரகம், பூண்டு போட்டு இடிச்சிட்டு அதை எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுவேன். வதக்கிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், பெருங்காயத்தூள் போட்டுட்டு ரசத்தை ஊற்றி அந்த கொஞ்சம் அந்த நுரைச்சி வர்ற வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு ஃபினிஷிங்காக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம ரசம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு.
இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி ரசத்தை டம்ளர்னா ஊற்றி குடிப்பேன் மக்களே, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு கடாயில் நல்லா சூடாகி எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அப்பளத்தை பொரிச்சிட்ருக்கோம். பாருங்கள், நல்லா அப்பளம் வெள்ளையாக நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா நல்லா எனக்கு எப்போயுமே அப்பளம் ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் வெஜ்ஜுன்னு வந்தாலே அது அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு தனி டேஸ்ட்டு மக்களே. அதனால் அப்பளத்தை ஸ்பூன் மாதிரி வச்சு சாப்பிடுவேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்பளம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். வடை நல்லா வடைக்கு உளுந்த மாவு நல்லா கிரைண்டரில் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் அந்த மாவு பக்குவம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுட்டு மிளகு, சீரகம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக பச்சரிசி மாவு போட்டு நல்லா பிணைஞ்சால் நல்ல டேஸ்டியான வடை ரெடி ஆகிடும். சூப்பரான வடை. இந்த மாதிரி இவ்வளோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக வடையை தட்டி போட வேண்டியது தான். நல்லா டேஸ்டியான வடை ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா நம்மளோட டேஸ்டியான வடை ரெடி ஆகிடுச்சு. வடை மட்டும் இல்லை, நம்மளோட எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தை அமாவாசைக்கு எல்லாமே செஞ்சுட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு சாமி கும்பிடணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ எச்சி உருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாம் செய்கிறதுக்கும் ஈஸி, நல்லாவே இருக்குது. பாருங்கள், நம்ம தாத்தாவுக்கு எல்லாமே ரெடியெல்லாம் பண்ணியாச்சு. சாப்பாடு இந்த பக்கம் தடபுடலாம் நம்மளுக்கு ரெடியாகி முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.